அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சந்தனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கிட்ஸ்க்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச கிறிஸ்பி ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். 200 கிராம் சால்மன் ஃபிஷ் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணால் எந்த மீன் வேணாலும் எடுத்துக்கலாம், பட் முள் இல்லாமல் எடுத்துக்கோங்க. அடுத்து 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் எடுத்திருக்கோம். அது இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் எடுத்திருக்கோம், அதுவும் ஆட் பண்ணிப்போம். அடுத்து ஒரு முட்டை எடுத்திருக்கோம், அதை உடைச்சி போட்டுக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு எடுத்துக்கலாம். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு எடுத்திருக்கோம். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துப்போம். அடுத்து தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒரு 1/2 மணி நேரம் ஊற விட்டுருங்க. இப்போ பிரெட் க்ரம்ஸ் எடுத்திருக்கோம். நம்ம இந்த பிரெட் க்ரம்ஸில் ஒரு மீன் பீஸாக போட்டு நம்ம கோட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பிரெட் க்ரம்ஸ் ஃபிஷ்ஷில் கோட் ஆனோன்னு நம்ம எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி எல்லா பீஸும் நம்ம பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பீஸா தான் பண்ணணும். நம்ம அப்படியே எல்லாத்தையும் போட்டோன்னா அது ரொம்ப ஒட்டி ஒரு மாதிரி நல்லா வராது. இப்போ நம்ம எல்லா ஃபிஷ் பீஸஸும் கோட் பண்ணி எடுத்து வச்சிட்டோம். இப்போ ஃப்ரிட்ஜில் 1 மணி நேரம் நம்ம வச்சிடலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒவ்வொரு பீஸாக நம்ம ஆட் பண்ணுவோம். அப்போ தான் அந்த பிரெட் க்ரம்ஸ் பிரியாமல் இருக்கும். அதுக்காக தான் நல்லா எண்ணெய் சூடானோன்னு நம்ம போடணும். நம்ம ஃபிஷ் பீசஸ் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்தோன்னே நம்ம எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு, கிறிஸ்பியாக. கிறிஸ்பி ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகியாச்சு. இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கே அந்த மொறு சத்தம் கேட்டிருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா கிறிஸ்பியாக க்ரன்ச்சியாக சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.